வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆரோ 3D இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்னை நீலாங்கரை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நம்ம கஸ்டமர் ஒருத்தருக்கு ஒரு ஆரோ 3D செட்டப் 11 சேனலில் ஃபுல் செட்டப்பாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஏவி ரிசீவர், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இதில் ஆரோ 3D ஸ்பீக்கர்ஸும் ஐ சேனலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸும் ஒரு ஏவி ரிசீவர்ஸும் நம்ம வந்து சப்ளை பண்ணியிருந்தோம். ஸ்பீக்கர்ஸ் 5.0 ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் ஒரு சப்வூஃபர் வந்து கஸ்டமர் ஏற்கனவே வச்சிருந்தாங்க. அதை நம்ம எக்ஸைட்டிங் அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதோட வீடியோஸாக நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஆரோ 3D பற்றி நம்ம என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக ஒரு ஏவி ரிசீவர்ஸை பொறுத்தவரையும் டால்பி அட்மாஸ், டிடிஎஸ்எக்ஸ், ஸோ டால்பி ட்ரூ ஹெச்டி, டால்பி டிஜிட்டல் இந்த மாதிரி கோடக் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆரோ 3D அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு டால்பி அட்மாஸ் ஒரு டிடிஎஸ்எக்ஸ் எந்த அளவுக்கு கோடாக் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு கோடாக் தான் ஆரோ 3D. இந்த ஆரோ 3Dயை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்துட்டு ஒரு 11 சேனல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ 9 சேனல் உங்களுக்கு ஆரோ 3D இருக்குது. பட் ஆரோ 3D நீங்கள் ஃபுல்லாக எதிர்பார்க்கணும் அப்படின்னா 11 சேனல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஸோ இந்த ஆரோ 3Dக்கும் அட்மாஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அட்மாஸை பொறுத்த வரைக்கும் பெட்லைட் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, டாப்லைட் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மழை பெய்யுது, ஒரு ஹெலிகாப்டர் வருது அப்படின்னா அட்மாஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பீக்கர்ஸ்லேருந்து வர மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு 3D டைமென்ஷனில் உங்களுக்கு உருவாக்கும். பட் ஆரோ 3D அப்படி கிடையாது. நீங்கள் பெட் லேயர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, மிட் லேயர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, டாப் லேயர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் உட்காந்து நீங்கள் கேட்கும்போது அந்த ரூம்லேருந்து என்டையர் ரூம்லேருந்தும் ஒரு ஹெலிகாப்டர் போனாலும் சரி, ஒரு மழை பெய்யுற சீனாக இருந்தாலும் சரி, அந்த ரூம்லேருந்து வர மாதிரி ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு உருவாக்கும். இதுதான் உங்களுக்கு ஆரோ 3D. ஸோ ஆரோ 3Dயை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கண்டென்ட் இல்லை நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. கண்டென்ட் அவைலபிள் இருக்குது. எங்ககிட்ட ஆரோ 3D கண்டென்ட் மட்டும் கிட்டத்தட்ட 25 படம் 25 மூவிஸ் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆரோ 3Dயை பொறுத்த வரைக்கும் அப்மிக்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டால்பி அட்மாஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டால்பி அட்மாஸ் கோடாக் போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு எடுத்துக்கும். பட் ஒரு ஆரோ 3D லைவ் போட்டுட்டீங்க அப்படின்னா இதில் 5.1 யூஸ் பண்ணிக்கலாம், டால்பி அட்மாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆரோ 3D யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டால்பி அட்மாஸ் 5.1 கண்டென்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதை ஆரோ 3D அப்மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஏவி ரிசீவரில் இன்பில்டாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆரோ 3D லைவ் போட்டால் நீங்கள் இந்த 3 விதமாக லைவ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 5.1 டால்பி அட்மாஸ் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஒரு ஆரோ 3D லைவ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த பர்ஃபார்மன்ஸ் வேறு எதுலேயுமே உங்களுக்கு கிடையாது. ஈவன் டால்பி அட்மாஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 5.1 இருந்தாலும் சரி, இதை விட ஆரோ 3D உங்களுக்கு பெட்டராகவே இருக்குது. ஸோ ஆரோ 3D நீங்கள் டெமோ பார்க்கணும். ஆரோ 3D எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா நீங்கள் எங்கள் டெமோ ரூமுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். எங்கள் டெமோ ரூமில் ஆரோ 3D 13 சேனல் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் அட்மாஸ் ப்ளேபேக் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், 5.1 ப்ளேபேக் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஸ்டீரியோ ப்ளேபேக் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆரோ 3D டெமோ தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து எங்கள் டெமோ ரூமை விசிட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கஸ்டமர் பிளேஸில் பொறுத்த வரைக்கும் கேபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம டேக்கும் இம்ப்ரெஷனும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சரவுண்டு ப்ளஸ் அட்மாஸ், அதாவது சரவுண்டு, ஆரோ 3D, ஐ சேனல் இது எல்லாத்துக்குமே வந்து டேக்கும். ஸோ ஃப்ரண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெஷன்லேயும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ளஸ்ஸு பனானா பின், சப்வூஃபர் கேபிள், HDMI கேபிள். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ஒரு பெட்டர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய, ஸோ ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கக்கூடிய கேபிள் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா கஸ்டமருக்குமே நம்ம வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, ப்ராடக்ட்டை வந்து வாங்குறது செகண்டரியாக இருந்தாலும், ஸோ அக்சஸரீஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அந்த அக்சஸரீஸில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லா கஸ்டமருக்கையும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த கஸ்டமருக்கும் நம்ம சொல்லும்போது டோட்டலாக வந்துட்டு எனக்கு எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லி கஸ்டமர் வந்து லே பண்ண சொல்லிட்டாங்க.
ஸோ அடுத்ததா பார்த்துட்டிங்கன்னா, கேலிப்ரேஷன் ப்ராசஸ். இந்த கேலிப்ரேஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும், ஸோ கஸ்டமர் எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான் பண்ணி குடுத்துட்டுருக்குறோம். இந்த சாஃப்ட்வேர் மூலியமா ரூமோட அனலைஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த ரூம்ல எப்படி நம்ம அடாப்ட் பண்ண முடியும்? ஸோ ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டு சப்வூஃபர எப்படி நம்ம வந்து மிங்கிள் பண்ண முடியும்? அப்படிங்கிற ப்ராசஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் நம்ம கேலிப்ரேஷன் பண்ணி குடுத்துட்டுருக்குறோம். ஸோ இதில ஃப்ரீக்வன்சி எந்த மாரி ஹேண்டில் பண்ணுது? அந்த ரூம்ல எப்படி ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குது? இது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் மூலியமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், ஒரு சில விஷயங்கள் நாங்க ஆட் பண்ணி, அது மூலியமா நம்ம கேலிப்ரேஷன் பண்ணி குடுத்துட்டுருக்குறோம். ஸோ அந்த ஆடிங் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம போஸ்டிங் பண்றது இல்ல. அதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது வந்து ஒரு பிரீமியம் கேட்டகரில இருக்கக்கூடிய ஒரு கேலிப்ரேஷன் தான். ஸோ ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நீங்க சூஸ் பண்ணி வாங்குறீங்களோ, அந்த அளவுக்கு கேலிப்ரேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் குடுங்க. கேலிப்ரேஷன் பெட்டரா இருந்தா மட்டும் தான், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஸோ என்ன மாரி ப்ராடக்ட் குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, ஏவி ரிசீவர் வந்து மரான்ஸ்ல 8015 வந்து நம்ம சப்ளை பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ இது டால்பி அட்மாஸ், ஆரோ 3டி, டிடிஎஸ்எக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆன்போர்டு உங்களுக்கு 11 சேனலும், 13.2க்கு ப்ராசஸிங் உங்களுக்கு இந்த மாடல்ல உங்களுக்கு பண்ணிரும். ஸோ இந்த ரிசீவருக்கு மேல கூலர் வந்து கஸ்டமரே வந்து டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ஃபேன்ஸ் எல்லாமே டிசில ரன் பண்ணக்கூடிய மோட்டர் தான் கஸ்டமர் வந்து லே பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அந்த ரிசீவருக்கு மேல ஹேங் பண்ணி குடுத்துட்டோம். ப்ளஸும் பார்த்துட்டீங்கன்னா, இது எல்லாமே வந்துட்டு ஏசில இல்லாம டிசில வந்து மெயினா பண்ணியிருந்தாங்க. யூசுவலா இந்த ஃபேன் வந்து ஏசில ரன் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஃபேன்ல இருக்கக்கூடிய எதனா ஒரு ஃபயர் ஆகுது, ஏன்னா பர்னிங் ஆகுதுன்னா, ரிசீவர் கீழ வந்து உங்களுக்கு அது போயிடும். ஸோ இதுவே டிசில ரன் பண்ணும்போது பார்த்துட்டீங்கன்னா, அந்த ப்ராசஸ் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அதனால தான் கஸ்டமர் வந்து தெளிவா வந்து டிசிலயே ரன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, பெட் லேயருக்கு எல்லாமே ஜாமோ பிராண்ட்ல வந்து கஸ்டமரே வந்து வச்சிருந்தாங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு 2 டவர்ஸும், ஒரு சென்டரு ப்ளஸும் பார்த்துட்டீங்கன்னா, சப்வூஃபரும் கஸ்டமரே வச்சிருந்தாங்க. சரவுண்ட் ஸ்பீக்கரும் கஸ்டமரே வச்சிருந்தாங்க. ஸோ அந்த பழைய ஸ்பீக்கர்ஸுமே தற்சமயத்துக்கு பட்ஜெட் இல்ல அப்படிங்கிற ரீசன்னால, இந்த ஸ்பீக்கர்ஸ நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அவங்க வச்சிருந்த ஸ்பீக்கர்ஸ வந்து நம்ம லே பண்ணி குடுத்துட்டோம். ஸோ அடிஷனலா நம்ம லே பண்ணி குடுத்தது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸுக்கு கிளாஸ் மவுண்டிங் நம்ம பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ இங்க வந்து சோஃபா வால ஒட்டி போட்டிருந்ததுனால, சரவுண்டிங் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. அதனால கிளாஸ் மூலியமா நம்ம மவுண்ட் பண்ணி, அத நம்ம பிளேஸ்மென்ட் பண்ணி குடுத்துட்டோம். ஸோ சப்வூஃபர்ஸ பொறுத்தவரைக்கும், ஒரே ஒரு சப்வூஃபர் மட்டும் தான் கஸ்டமர் வச்சிருந்தாங்க. ஸோ ஜாமோ பிராண்ட்ல 8 இன்ச்சஸ்ல டவுன் ஃபெரிங் பண்ணக்கூடிய சப்வூஃபர் வச்சிருந்தாங்க. அத நம்ம வந்து லே பண்ணி குடுத்துட்டோம். ஸோ அடிஷனலா வந்து நம்ம இங்க ஸ்டெர்வோ ஸ்டெபிலைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். யூசுவலா எல்லா கஸ்டமருக்குமே வந்து நம்ம அத ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நார்மல் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்றதுனால எந்த யூஸ்மே உங்களுக்கு கிடையாது. சர்வோ யூஸ் பண்றது மூலியமா, அந்த வோல்டேஜ்ல இருக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடும். பிளஸ் இந்த சர்வோ ஸ்டெபிலைசர பொறுத்தவரைக்கும், நாங்க ஒரு ஹோம் தியேட்டர் செக்மெண்ட்டுக்காக ஒரு சில மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இத நாங்க சேல் பண்றோம். ஸோ அடுத்தது ஹை சேனல் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ். ஹை சேனல் யூஸ் பண்ண ஸ்பீக்கர் பார்த்துட்டீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் ஹைட்டா யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஹைட் சென்டரா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது 3மே வந்து மோனோப்ரைஸ் பிராண்ட்ல இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ கேபினட் பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ அடுத்தது டாப் சரவுண்ட். டாப் சரவுண்ட பொறுத்தவரைக்கும் சீலிங்ல பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 8 இன்ச்சஸ்ல மோனோப்ரைஸ் பிராண்ட்ல நம்ம வந்து என்க்ளோஷர் போட்டு லே பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ சரவுண்ட் ஹைட் வந்து நம்ம லே பண்ணியிருந்தோம். இது ஒரு ஆர்ஓ3டி அப்படிங்கிறதுனால, முழுக்க முழுக்க ஹை சேனல்ல தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த வகையில சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட்டுக்கு உங்களுக்கு மேல பார்த்துட்டீங்கன்னா, ஹைட் சேனலா யூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது சரவுண்ட் ஹைட்ன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த சரவுண்ட் ஹைட் 2மே பார்த்துட்டீங்கன்னா, சேம் மோனோப்ரைஸ் பிராண்ட்ல வந்துட்டு நம்ம இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ நம்ம எடுத்துட்டு, அதுக்கு என்க்ளோஷர் பண்ணி, ஸோ ஒரு டிகிரி மாரி ஆங்கிள் பண்ணி, ஒரு எலிவேஷன் டைப்ல நம்ம பண்ணி குடுத்துருந்தோம். சீலிங் ஸ்பீக்கர்ஸும் பார்த்துட்டீங்கன்னா,
சேம் அதே மாரி ஒரு என்க்ளோஷர் ரெடி பண்ணி டாப் சரவுண்டா லே பண்ணி குடுத்துருக்குறோம். ஸோ இந்த கஸ்டமர் பிளேஸில ஓவராலா பார்த்துட்டீங்கன்னா வந்துட்டு, ஒரு 6 செட்டப் தான் நம்ம பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ ஓவராலா பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 11 சேனல்ல 6 செட்டப் நம்ம வந்து பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆரோ 3D செட்டப் தேவைப்படுது, இல்ல டால்பி அட்மாஸ், டிடிஎஸ்எக்ஸ் செட்டப் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ நாங்க இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் எல்லா ப்ராசஸுமே நாங்க பண்ணி குடுத்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னாலும் நான் வந்து சப்ளை பண்றோம். இல்ல நீங்க ப்ராடக்ட் வெளியில வாங்கியிருந்தாலுமே, அத நாங்க இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் எல்லாமே வந்து நாங்க சப்ளை பண்ணி குடுத்துட்டுறோம். பட் எங்ககிட்ட ப்ராடக்ட்ட வாங்கும்போது கரெக்ட்டான சிங்க்ரனைசேஷன் எந்த ப்ராடக்ட்டுக்கு எது மேட்ச் ஆகும், உங்க ரூமுக்கு எது சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு சஜஷனோட தான் நாங்க வந்து ப்ராடக்ட்ட சேல் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் எது தேவைப்பட்டாலும் நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாம பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்ததுனா மட்டும் தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ அத நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, இல்ல உங்களுக்கு எதனா ப்ராடக்ட் தேவைப்பட்டா நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென் பாய். Thank you.